காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாகவும் மக்கள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பாகவும் மக்கள் உரிமை கூட்டமைப்பின் சார்பாகவும் இந்த ப்ரெஸ் மீட்டை நாங்கள் உங்களோட சந்திக்கிறோம். இந்த ப்ரெஸ் மீட்டுக்கான ஏற்பாடு 3 அமைப்புகள், அதோடு காவல் சித்திரவதையால் மரணமடைந்த ராஜாவினுடைய மனைவி அஞ்சு அவர்களும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கிறாங்க. என்னுடைய பேர் ஆசீர்வாதம். காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். விழுப்புரத்தில் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி தாலுகா காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ராஜா என்கிற நபர் விசாரணைக்கு பின்பு மரணமடைந்தார். அது குறித்த உடல் கூராய்வு அறிக்கை குறித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை உங்களோடு நாங்கள் சந்திக்கிறோம். அவர் மரணமடைந்தவுடன் காவல் விசாரணைக்கு சென்றதனால் அவர் மரணமடைந்தார் அப்படிங்கிற வழக்கு பதிவு செய்யாமல் வழக்கை மாற்றி பதிவு செஞ்சாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் உயர்நீதிமன்றம் செஞ்சாங்க. அந்த முதல்ல நடந்த போஸ்ட்மார்ட்டமும் முறைப்படி நடத்தப்படலை அப்படிங்கிறது இதெல்லாம் வச்சு உயர்நீதிமன்றத்துக்காக வேண்டி மனு செஞ்சாங்க. உயர்நீதிமன்றம் இவங்களுடைய முறையீடை ஏற்றுக்கொண்டு அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா தாலுகா காவல் நிலையத்தில் உடல் பாதிக்கப்பட்ட நபரை காவல் நிலையத்தார் மருத்துவ சிகிச்சைக்கு கூப்பிட்டு போகலை, அது தப்பு அப்படிங்கிற விஷயத்தை சம்பவத்தன்னைக்கு நடந்தது தப்புன்னு உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டுச்சு. அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் விஷயங்களில் நிறையா குளறுபடி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டுறதன் அடிப்படையில் இரண்டாவது உடற்கூராய்வு அறிக்கையை உத்தரவிட்டது. இதில் முதல்ல நடந்த உடற்கூராய்வில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன NHRC தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலை முதல் உடற்கூராய்வு மருத்துவர்கள் கடைபிடிக்கவில்லை. அது மாதிரி சந்தோஷ் எதிர் மதுரை மாவட்ட ஆட்சியர் உயர்நீதிமன்ற வழக்கினுடைய வழிகாட்டுதலையும் கடைபிடிக்கவில்லை முதல் உடற்கூராய்வு. இதை உயர்நீதிமன்றம் சுட்டுக்காட்டி தான் இரண்டாவது உடற்கூராய்வு சொன்னாங்க. முதல் உடற்கூராய்வில் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதுதான் ரெண்டாவது சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இது போன்ற போஸ்ட்மார்ட்டத்தில் இருக்கலாம், வாய்ப்புள்ளது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மைக்ரோகாப்ஸுடைய துணையோடு துல்லியமாக கண்டுபிடிச்சி இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லணுங்கிறத இதனுடைய விதிமுறை மீறல். இருக்கலாம், வாய்ப்புள்ளது அப்படின்னு நிறைய வார்த்தைகள் இருக்குது. இது ஒரு 12 பக்கம் கொண்ட அறிக்கை. அதை நீங்கள் முழுமையாக என்னால் ப்ரெஸ் மீட்டில் சொல்ல முடியாது. உங்கள் கையில் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ஒரு இரண்டாவது உடற்கூராய்வில் என்னென்ன விதி மீறல் ஏற்பட்டது, என்னென்ன வைலேஷன் ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்துக்கிற போகிறோம். போராடி ஒரு அபலை பெண் போராடி உயர்நீதிமன்றம் போய் நீதி கேட்டதுக்கு அடிப்படையில் உயர்நீதிமன்றம் 2 மருத்துவர்களை மதுரையைச் சேர்ந்த திருச்சியைச் சேர்ந்த மருத்துவர்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படிங்கிற உத்தரவை போட்டாங்க. அதன் அடிப்படையில் 2 மருத்துவர்கள் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சாங்க. முதல் போஸ்ட்மார்ட்டம் அரை மணி நேரத்தில் முடிஞ்சது. இரண்டாவது போஸ்ட்மார்ட்டம் 6 மணி நேரம் நடந்தது. சுமார் 6 மணி நேரம் அந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்தது. அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் உடல் முழுக்க அழுகிருந்துச்சு, தோல் எதுவுமே இல்லை. அதனால் வெளிப்புறை காயங்களை அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் சொல்லலை. முதல் போஸ்ட்மார்ட்டத்தில் சொல்ல வேண்டிய வெளிப்புற காயங்கள் தோல் இருந்தால் தான் சொல்ல முடியும். வீக்க காயங்கள்லாம் தோல் எதுவுமே இல்லை, அழுகி போயிருந்துச்சு. அதனால் வெளிப்புற காயங்களை சொல்லலை. ஆனால் வெளிப்புற காயங்கள் குறித்து அவங்க சொல்லியிருக்கணும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய முக்கியமான வைலேஷன் மட்டும் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பிரேத பரிசோதனையில் சயின்டிஸ்ட் யாருமே உள்ளே இல்லை. 2 டாக்டர்கள் இருந்தாங்க. இது முழுக்க ஒரு சயின்டிஸ்ட்டு உள்ளே இருக்கணும் அப்படின்னு லேப் டெக்னீஷியன் அந்த இரண்டாவது போஸ்ட்மார்ட்டத்தில் இல்லை. ஏன்னா அழுகி போன நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது லேப் டெக்னீஷியன் இருக்கணும் அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்குது. லேப் டெக்னீஷியன் இல்லை, சயின்டிஸ்ட்டு இல்லை. அந்த 2 பேரும் இல்லாமல் 2 டாக்டர்கள் மட்டுமே இந்த போஸ்ட்மார்ட்டத்தை செஞ்சாங்க அப்படிங்கிறது எங்களுடைய மருத்துவர்கள் வீடியோவை ஒரு 12 மணி நேரம் திரும்ப போட்டு பார்த்து அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாதிரிகளை சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை அவங்க எண்ணிக்கையில் சொல்லலை. இப்போ எலும்புகள் சார்ந்த எண்ணிக்கை, என்னென்ன மாதிரிகள், அதாவது என்னென்ன ஆவணங்கள் அந்த உடம்புலேருந்து எடுத்தாங்களோ அது எந்த எண்ணிக்கையுமே சொல்லலை. எலும்புகள் காணாமல் போயிருக்குது. இரண்டாவது போஸ்ட்மார்ட்டத்தில் எலும்புகள் காணாமல் போயிருக்குது. இது மாதிரி காலில் அடிபட்ட காயம் இருக்குது.
வீடியோ ஃபுட்டேஜில் நம்ம பார்க்கும்போது போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து காலில் அடிபட்ட காயம் இருக்குது, அதாவது காலின் உள்ளங்காலில் காணப்பட்ட ஒரு கருப்பு பகுதி சித்திரவதை காரணமாக என்று குறிப்பிட்டிருக்கலாம். ஆனால் அந்த கரும்புள்ளி, அந்த கருப்பு பகுதி எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை இரண்டாவது போஸ்ட்மார்ட்டம் செய்த மருத்துவர்கள் செய்யலை. அது மாதிரி வீடியோவில் போதுமான ஆவணங்களை விளக்கணும். இப்படி வீடியோ எடுக்கும் பொழுது ஆவணங்களை வீடியோக்கு முன்னாடி என்னென்ன ஆவணங்கள் எடுத்தோம் அப்படிங்கிறத வந்து விளக்கணும். அதனால் வந்து அந்த விளக்காதனால என்னென்ன காயங்கள் இருக்குங்கிற அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க வந்து சொல்லலை. அது மாதிரி வந்து முக்கியமான வந்து திசுக்கள், உடம்புல இருக்கக்கூடிய திசுக்களில் வண்ண வேறுபாடுகள், நிற வேறுபாடுகள் குறித்து வந்து முக்கியமான சான்றுகள் முறையாக ஆவணப்படுத்தவில்லை. அந்த வண்ண வேறுபாடுகள், அதாவது ஒருத்தரை காயப்படுத்தும் பொழுது உடனே இன்னைக்கு காயிருந்துச்சு நமக்கு தெரியும் ரெட்டாக இருக்கும், நாளைக்கு அது ப்ரௌனாக மாறும், ஒரு வாரம் கழிச்சு அப்படின்ட்டுனா அது வந்து கருப்பாக மாறும். இந்த வண்ண வேறுபாடுகளை இரண்டாவது இதில் சொல்லலை. ஏன்னா வந்து 45 நாட்கள் கழித்து உடலை எடுக்கிறோம். அந்த உடலில் இருக்கக்கூடிய வண்ண வேறுபாடுகள், இப்போ பிளட் எப்படி இருந்துச்சு, நெஞ்சில் காயப்பட்ட பகுதியில், காலில் காயப்பட்ட பகுதியில், இல்லை காயப்படாத பகுதியில் அந்த வண்ண வேறுபாடுகள் பற்றி வந்து அவங்க வந்து ஒன்றுமே சொல்லலை. அதாவது வந்து இரண்டாவது போஸ்ட்மார்ட்டத்தில், முதல் போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து எடுக்கப்பட்ட முடிவுகளை எதையுமே இவங்க மறுக்கலை. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் இரண்டாவது போஸ்ட்மார்ட்டத்தையும் இவங்க வந்து அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் கூடுதலாக வந்து உடல் பாகங்கள், தோல் அப்படியே இருப்பது குறித்து பிரேத பரிசோதனை மருத்துவர் அளித்த அறிக்கையில் பரிசோதனையின் போது காணப்பட்ட உண்மைக்கு நிலைக்கு முரணாக உள்ளது. அதாவது வந்து முதல்ல வந்து தோல் பாகங்களில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாரோ, இவர் இரண்டாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்பொழுது தோல் பாகங்களே கிடையாது, உடம்புல ஒத்த தோல் கிடையாது, எல்லாமே அழுகி போயிருந்துச்சு. ஆனால் அவர் சொன்ன விஷயத்தையும் ரெண்டாவது சொல்கிறாரு. அதே மாதிரி எலும்பு பரிசோதனை வந்து முறையற்ற முறையில் வந்து செய்கிறாங்க. ஒவ்வொரு எலும்பையும் வந்து பரிசோதனை செய்யணும். குறிப்பாக வந்து கதிரியக்க பரிசோதனை வந்து செய்யணும். கதிர்வீச்சின் மூலியமாக எலும்புகளை வந்து பரிசோதனை செய்யணும். 45 நாள் கழித்து பண்ணுறாங்க. அதனுடைய உள்காயங்களை வந்து பரிசோதனைக்கு வந்து அனுப்பலை. அது மாதிரி வந்து வீடியோவில் இளவு சிவப்பு ஆடை அணிந்த ஒரு நபரால் எடுக்கப்பட்ட காலர் ஃபோன் கணக்கில் வைக்கப்படவில்லை. ஒரு காலர் ஃபோனை வந்து எடுக்கிறாங்க, அதை வந்து ரெட் கலரில், அது சம்மந்தமான எந்த தகவலும் இதில் வந்து இல்லை. அதே மாதிரி தடவியல் பரிசோதனை நடைமுறைக்கு மாறாக ஸ்டெர்னம் மற்றும் விழா எலும்புகள் போன்ற முக்கியமான பகுதியில் முழுமையாக ஆராயப்படவில்லை. தடவியல் பரிசோதனையில் வந்து ஸ்டெர்னம் முக்கியமான ஒரு பரிசோதனை செய்யணும் இரண்டாவது போஸ்ட்மார்ட்டத்தில். அதில் முழுமையாக வந்து அதை வந்து ஆராயலை, அதை வந்து ஆவணப்படுத்தலை. மார்பெலும்பில் ஏற்பட்ட காயங்கள் இறப்புக்கு பிந்தைய முறிவு அப்படின்னு வந்து இங்கே இருக்கிற முதல் டாக்டர் வந்து அதாவது இரண்டாவது போஸ்ட்மார்ட்டத்தில் மருத்துவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. மார்பெலும்பில் அதை நான் வந்து போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் பொழுதே நான் கேட்டேன், மார்பெலும்பு வந்து அதாவது வந்து இந்த முழுமையாக வந்து பாடி எப்படி அறுக்க மாட்டாங்க, அடுத்து பிறக்க மாட்டாங்க. இந்த நெஞ்சிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அறுக்கும்போது இந்த மார்பெலும்பை வந்து 2 சைடு அறுத்து எடுப்பாங்க. 2 சைடு அறுத்து எடுத்துகிட்டு தான் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் வெளியில் எடுப்பாங்க. நான் அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் 5 மணி நேரம் கூட இருக்கும்போது கேட்டேன், மார்பெலும்பு அதை என்னை காட்டுங்கன்னு சொல்லும்போது மார்பெலும்பு ஒடிக்கப்பட்டிருந்தது. அதை நான் அந்த மருத்துவத்தை குறிப்பிட்ட, அங்கேருந்த நீதிமன்ற நடுவர்கிட்டையே நான் குறிப்பிட்டேன், அறுத்ததுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நான் வந்து வந்திருந்த இரண்டாவது போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் பண்ண வந்து டாக்டர்கிட்ட நான் ஒரு குற்றச்சாட்டாக நேரடியாக பதிவு செஞ்சேன். அதை வந்து வீடியோ ஃபுட்டேஜ்லேயும் நம்முடைய மருத்துவர்கள் அதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து மார்பெலும்பு, விழா எலும்பு காணாமல் போன இதை பற்றி பதிவு செய்யலை. ஆனால் அவங்க காட்டக்கூடிய மார்பெலும்பு, விழா எலும்பு அந்த இடத்துக்கு பொருந்தலை. குறிப்பாக இது மாதிரி போஸ்ட்மார்ட்டங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள்ங்கிறதுனால அங்கே ஏற்கனவே பல பாடிகள் இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து அந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை ஈஸியாக கைமாற்றிடுவாங்க. அது மாதிரி வந்து 2 ஒரு மார்பெலும்பையும் விழா எலும்பையும் ஏற்கனவே மிஸ் ஆயிடுச்சு, அதை வீடியோவில் திரும்ப ஒன்று காட்டுறாங்க, அது பொருந்தவில்லை, அதனுடைய அளவுகள் பொருந்தவில்லை அப்படின்னு வந்து நம்முடைய மருத்துவர்கள் வந்து அதை வந்து சொல்கிறாங்க. மண்டையோட வந்து பரிசோதனையே செய்யலை, மண்டையில் அடிபட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த மண்டையோடை வந்து மருத்துவர்கள் பரிசோதனை பண்ணலை. அதை வந்து முறையாக வந்து சுத்தம் செய்யலை, அது பகுப்பாய்வும் செய்யலை அப்படிங்கிறது இரண்டாவது போஸ்ட்மார்ட்டத்தில் செஞ்ச விதிமீறலாக நம்ம வந்து சொல்கிறோம்.
ஒட்டுமொத்த பிரேத பரிசோதனை செயல்முறையில் வெளிப்படைத்தன்மை இல்லை. இப்போ நடந்த பிரேத பரிசோதனையில் வெளிப்படைத்தன்மை இல்லை. நேர்மையான தொழில்முறை நடத்தை மற்றும் நிறுவப்பட்ட தடவியல் நெறிமுறைக்கு இணங்குதல் ஆகியவை இல்லை. தடவியல் இது வச்சு பார்க்கக்கூடிய எதுவுமே இதில் இல்லை. நம்பகத்தன்மை இல்லை. நிறைய சமரசம், இரண்டாவது போஸ்ட்மார்ட்டத்தில் நிறையா சமரசத்தை வந்து செஞ்சுருக்கிறாங்க. இந்த அறிக்கையை, இந்த முழுமையான அறிக்கையை நான் உங்கள்கிட்ட சொன்ன இந்த தமிழ் அறிக்கையை ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட 2 மருத்துவர்கள், ஒரு அறிவியல் விஞ்ஞானி, 3 பேர் கொண்ட குழு 10 நாட்களாக இந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்து பல போஸ்ட்மார்ட்டங்கள் செய்த நபர்கள், அரசு மருத்துவராக பணியில் இருக்கக்கூடிய நபர்கள் நமக்காண்டி இந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்து இவ்வளோ விதிமீறல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அறிக்கையை வந்து நமக்கு வந்து ஆங்கிலத்தில் கொடுத்தாங்க. அதை இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியான நீதிமன்ற நடுவர் மாண்புமிகு ராதிகா அவர்கள்ட்ட வந்து பாதிக்கப்பட்ட 5 அவர்கள் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு வீடியோ ஃபுட்டேஜ் கொடுத்துருக்கீங்க, என் தரப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து என்னுடைய மருத்துவர் எனக்கு குறி சொல்லியிருக்காங்க. 2வது போஸ்ட்மார்ட்டத்தில் நிறைய விதிமீறல் நடந்திருக்குது. தவறு செய்தவர்களை பாதுகாக்கிறதுக்கான வேலையை 2வது போஸ்ட்மார்ட்டம் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் என்னுடைய மருத்துவர் கொடுத்த இந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்து கொடுத்த இந்த அறிக்கையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு விசாரணை செய்யணும் அப்படின்னு வந்து நீதிமன்ற நடுவரை 7ஆம் தேதி போய் சந்திக்கிறாங்க. கோர்ட்டில் வந்து இதை வாங்கி பார்த்துட்டு, முழுமையாக வாங்கி பார்த்துட்டு வாங்க மறுத்துட்டாங்க. இதை ஏன் என்கிட்ட கொடுக்குன்னு கேட்டாங்க இந்த நீதிமன்ற நடுவர். ஏன்ட்ட ஏன் கொடுக்குறீங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தானே விசாரணை அதிகாரி, உங்கள்கிட்ட தான் கொடுக்க முடியும்னு சொல்லும்போது வாங்க மறுத்துட்டாங்க. 8ஆம் தேதி வழக்கறிஞர்களோடு நம்ம போகிறோம். 2 வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்ற நடுவரை வந்து சந்தித்து கொடுக்குறாங்க. அப்போது வாங்கிட்டு காலையில் ப்ராஜெக்ட் டயத்தில் வாங்கிட்டு, இதில் நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது, இது மருத்துவம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவ அறிக்கையை அவங்க தான் பார்க்கணும், அவங்க தான் விசாரணை செய்யணும். ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச ரிப்போர்ட்டையும் வச்சு, நம்முடைய நிபுணர்கள் சொன்ன, டாக்டர்கள் சொன்ன ஒப்பீனியன் வச்சு, வேறு ஒரு குழு வச்சு அது சரி தப்பான்னு பார்க்க வேண்டிய கடமை விசாரணை அதிகாரிக்கு இருக்குது. அதனால் வந்து அவர்கள் யார் சொன்னாங்கன்னு தெரியல, 2வது முறை வாங்க மறுத்துட்டாங்க. திரும்ப 9ஆம் தேதி வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. 9ஆம் தேதி காலையில் வந்து பிராதில் வந்து இவங்க மனு கொடுக்குறாங்க. மனுவை வாங்கிட்டு சாயந்தரம் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸ்டாம்ப் ஒட்டி கொடுங்கன்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லி இது 3வது முறையும் அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. திரும்ப நம்ம வந்து ஸ்டாம்ப் ஒட்டி வந்து 10ஆம் தேதி வந்து கொடுக்குறோம், ஸ்டாம்பெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு 13ஆம் தேதி நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் இல்லை, 13ஆம் தேதி இந்த மனுவை வந்து வாங்கியிருக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நான் உங்களுக்கு இப்போ தமிழில் 12 பக்கம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இது முழுமையான அறிக்கை, டாக்டர்ஸ் பார்த்த வீடியோ ஃபுட்டேஜில் பார்த்த அறிக்கை. என்னென்ன முதல் போஸ்ட்மார்ட்டத்தில் என்னென்ன விதிமீறல்கள் டீட்டெயிலாக இருக்குது, 2வது போஸ்ட்மார்ட்டத்தில் என்னென்ன விதிமீறல்கள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக இருக்குது. இவ்வளோ விதிமீறல்களையும் விசாரணை அதிகாரியான மேஜிஸ்ட்ரேட்டை கொடுக்கும் பொழுது போய் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் அதை வாங்குவதற்கு தயாராக இல்லை. போராடி தான் கொடுத்துருக்குறோம், போராடி தான் வாங்கியிருக்கிறோம். அப்போது ராஜா வழக்கில் காவல்துறை ஒத்துழைப்பு இல்லை. நீதிமன்ற நடுவரான ராதிகா, மாண்புமிகு ராதிகா அவர்கள் இந்த வழக்கை இன்னைக்கு வரைக்கும் சம்மன் கொடுக்கல. இன்றைக்கி வரைக்கும், இன்றைக்கி தேதி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும், பத்திரிக்கையாளர் உங்களுக்கு தெரியும். 2வது போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியும். இன்றைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு விசாரணைக்கு சம்மன் கொடுக்கல. இன்றைக்கு வரைக்கும் அவங்க விசாரணையை முடிக்கலை. ஆனால் போலீஸ் என்ன செய்யுதுன்னா, காலனிக்குள்ளே போய் அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, ஒன்றுமெல்லாம் போச்சு, இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னு அற்புதராஜ் கேஸுக்கு எதிராக லாபி பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் விசாரணையை முடிக்கலை நீதிமன்ற நடுவர். இன்றைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சம்மன் கொடுக்கல நீதிமன்ற நடுவர். இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் ஆனால் அந்த வழக்குக்கு எதிராக காவல்துறை காலனிக்குள்ளே போய் பாலிடிக்ஸ் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது வன்மையாக மனித உரிமை கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் வன்மையாக, விழுப்புரம் எஸ்பியை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதனால தான் மாவட்டத்தினுடைய நீதிமன்ற நடுவர் மீது கடந்த திங்கட்கிழமை நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம். தமிழ்நாட்டில் எங்கேயுமே நீதிமன்ற நடுவர் மீது புகார் கொடுத்ததில்லை. ஒரு ஒரு வழக்கில் ஒரு விசாரணை அதிகாரி மீது முதல் புகார் விழுப்புரத்தில் தான். தமிழ்நாட்டில் 2 மாதத்தில் கஸ்டோடியல் டெத் பக்கத்து வீட்டுக்காரன் கொன்னதே கிடையாது. முதல்ல வந்து 10ஆம் தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி ராஜா கொலை செய்யப்பட்டார். அதனுடைய உண்மையே வெளியில் வரல, எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு உண்மையே வெளியில் வரல. 13ஆம் தேதி வந்து அற்புதராஜ் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அற்புதராஜ் அவங்க எங்கே பிரிசன்லேருந்து அவங்க சொந்தக்காரன் சொல்லி பேச்சுவார்த்தை நடத்த வர்றான். வேண்டியவே வேண்டாதெல்லாம் வர்றான். அந்த கேஸே ஒன்றாமல் போச்சுமா, ஏதாவது பணத்தை வாங்கிட்டு முடிச்சுட்டு போங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது செலவுக்கு வேணுமா அப்படிங்கிற பேரம் பேசக்கூடிய வேலையை
இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் செய்யுது. அது மட்டும் இல்லை, விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி அடர்த்தியாக தலித் மக்கள் வாழக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியில் 2 முறை தோழர் ரவிக்குமார் எம்பியாக ஜெயிச்சிருக்கிறாரு. ஜிஆர்பி நகருங்கிறது 1000 குடும்பங்கள் வாழக்கூடிய, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தலித் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. இப்படி தலித் மக்கள் அடர்த்தியாக வாழ்கிற பகுதியிலேயே இது போன்ற காவல் சித்திரவதைகளை கொலை செய்துவிட்டு எளிமையாக கடந்து விடலாம், பேச்சுவார்த்தை நடத்தி ஏமாற்றி எளிமையாக கடந்து விடலாம் அப்படின்னு அதிகார சக்திகள் செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலியமாக வைக்கிறோம். அதாவது கேள்விகள் தான் நீங்கள் கேட்கணும். நன்றி. நீதித்துறை நடுவர் மீது நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம். கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்குறோம், பிடிஜிகிட்ட கொடுத்துருக்குறோம், தலைமைச் செயலாளர்கிட்ட கொடுத்துருக்குறோம், ஹைகோர்ட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருக்குறோம். திங்கக்கிழமை கொடுத்தவங்க எல்லாருக்குமே பத்திரிகை நகல் கொடுத்துட்டு வந்தோம். டிஎஸ்பி சுரேஷ் இதே சம்பவத்தை வச்சு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏடிஎஸ்பி நீதிபதி சார், ஒரு இல்லாத வீட்டு அவங்க வீடை பார்த்துருப்பீங்க, ஒரு குடிசை 1000 ரூபா வாடகை. இவங்க எப்படி உயர்நீதிமன்றம் போவாங்க? ஒரு மனசாட்சியோடு கேட்குறேன், இவங்க எப்படி உயர்நீதிமன்றம் போவாங்க? இவ்வளோ சேலஞ்சு, ஒரு தான் புருஷனாக அடித்து கொண்டுட்டாங்க, இவ்வளோ சேலஞ்சு எப்படி இவங்க எதிர்கொண்டு இந்த வழக்கை கையாளுவாங்க? தெரியாமல் கேட்குறேன். என் வீட்லேயே உங்கள் வீட்லேயே நடந்துருந்தேன். இவ்வளோ சேலஞ்சு, அதாவது புருஷன் இறந்த அன்னைக்கு எஃப்ஐஆர் என்ன நடக்குது? மகாராஜபுரத்தில் அவர் சிகிச்சைக்கு 5 கூட்டு போன வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டருக்கு கூட்டு போனதாக எஃப்ஐஆர், போலி எஃப்ஐஆர் போடுறாங்க. கேட்குறதுக்கு நாதி இல்லை. அரை மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு முடிக்கிறாங்க. கேட்குறதுக்கு நாதி இல்லை. 2வது போஸ்ட்மார்ட்டம் எங்களை போன்ற மனித உரிமை அமைப்புகள் போராடி உள்ளே கொண்டு ஹைகோர்ட்டுக்கு போய் தலையிட்டு கொண்டு வந்தால் கூட அதுலேயும் லாபி பண்ணி சமரசம் பண்ணி 2வது போஸ்ட்மார்ட்டத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அதற்கான அறிக்கையை கொண்டு வராங்க. இதை நாங்கள் வெளியில் சும்மா பேச முடியாது. பத்திரிக்காரங்கிட்ட ஒரு நீதிமன்ற நடுவர் மேலே ஆவணம் இல்லாமல் எங்களால் புகாரெல்லாம் கொடுக்க முடியாது. எங்கள் மேலே எப்படி வழக்கு பாயும் தெரியும். அப்போ இவ்வளோ சேலஞ்சை எதிர்த்து ஒரு அவளை பெண் இந்த வழக்கில், ராஜா வழக்கில் என்ன நீதியை பெற்ற முடியும் இந்த நாட்டில்? நான் பாலிடிக்ஸ் எல்லாம் பேசலை. என்ன நீதியை இந்த நாட்டில் பெற்ற முடியும்னு கேட்குறேன். ஒரு தலித் பெண்ணு பெரும்பான்மையாக அங்கே இருக்கிறாங்க. விழுப்புரம் தொகுதி தலித்துக்கான ஒரு தொகுதி, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1/2 கிலோமீட்டர் தூரக்கூடிய ஒரு நகரத்தில் ரொம்ப ஈஸியாக அடித்து கொண்டு போட்டு அது ஒன்றுமில்லாமாக்கா அரசு எந்திரம் இவ்வளோ வேகமாக செயல்படுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன செய்கிறார்? நாளைக்கு காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு தான் இருக்கிறாரு. யாருக்கு ஏற்பட்டானே சார் ஒரு காவல் சித்திரவதை? அடுத்த ஒருத்தனா உண்மையே போய் வெளிப்படையாக செய்யுங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். எங்கே போய் நீதி கேட்குறது, எங்கே போய் முட்டிக்கிறது? ஆனால் அவங்ககிட்ட போய் பேரம் பேசுகிறது, அவங்கள மறைக்கிறது அப்படிலாம் இல்லை. ராஜா கேஸ்லேயே ஒன்றும் இல்லை, எதுக்கு சுமதி அற்புதராஜ் உன் தம்பி கேஸை எடுத்துக்கிட்டு இருக்கிற, அதுலேயே ஒன்றும் நடக்கலை, விசாரணையே முடியலை, சம்மனே கொடுக்கல. நிலவரம் அவ்வளோ மோசமாக இருக்குது. இது நம்ம எந்த ஜனநாயக நாட்டில் தான் இருக்கிறோமா? எவ்வளோ வேதனையாக இருக்குது, எவ்வளோ இதாக இருக்குது. நாங்களும் திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சவங்க, வெளிப்படையாக சொல்கிறது அந்த நாங்களும் அதுக்கு ஓட்டு போட்டோம். ஆனால் எவ்வளோ போராட வேண்டியது இருக்குன்னு பாருங்களேன். எங்கே போய் இதெல்லாம் சொல்லுவீங்க? எங்கே போய் முட்டிக்கிடுவீங்க? 2 கஸ்டோடியல் டெத் நடக்குது, வெளிப்படையாக போலீஸ் செயல்பட மாட்டேங்குது, நீதிமன்றம் செயல்பட மாட்டேங்குது. எங்கே போய் கேட்பது? அது மட்டும் சொல்லுங்கள். எவ்வளோதான் போராடுறது? பேப்பரை ஜெராக்ஸ் எடுக்க, பிரிண்ட் எடுக்க, பத்திரிக்கையாளர் சந்திக்க, இதுவே எங்கள் வாழ்க்கையா? அந்த அம்மா வீட்டுக்கு குடிசை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, சொந்த குடிசை கூட கிடையாது. இப்படி ஒரு சூழல், நெருக்கடியான சூழல் விழுப்புரத்தில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? இந்த அமைச்சருக்கு பாதிப்பு வரும்போது முதல் குரல் கொடுத்தவர்கள் மக்கள் கண்காணிப்பகம். அவரை கைது செய்யும் போது சட்டவிரோதமாக நீங்கள் அதை கைது செய்கிறேன்னு சொன்னவர்கள் நாங்கள். அதை நாங்கள் மறுக்கவும் முடியாது. ஆனால் இவ்வளோ ஒரு அப்பட்டமாக தலித் மக்களுக்கு எதிராக 2 பேர் கொலை செய்யப்பட்ட பின்பும் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்துக்கு ஆதரவாக இந்த அமைச்சர் இருக்காரா, இல்லை அந்த அமைச்சர் என்னதான் செய்கிறாருங்கிற கேள்வியை மட்டும் முன்வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.